அண்மை செய்தி வானகரம் டோல்கேட்டில் அடாவடி கட்டணம் வசூலிப்பதாக புகாரானது எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காலாவதியான பிறகும் சென்னை வானகரம் டோல்கேட்டில் அடாவடியாக கட்டணம் வசூல் என புகாரானது எழுந்திருக்கிறது. டோல்கேட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டிய கழிவறை வசதி வானகரம் டோல்கேட்டில் இல்லை என்ற புகாரும் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டோல்கேட்டில் அடாவடியாக கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், விவரங்கள். சுபா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே பார்த்தோம், இங்க அடாவடி கட்டணத்தை டோல்கேட் நிர்வாகம் வசூலிக்குதுன்னு சொல்றோம். என்ன காரணம் அந்த அடாவடி கட்டணம் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், இந்த சுங்கச்சாவடியோட மேற்கூடை சரியான பராமரிப்பு இல்லை. இப்ப ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் காட்டக்கூடிய காட்சிகளை பாருங்க. இதுதான் இந்த சுங்கச்சாவடியோட மேற்பகுதி. இந்த மேற்பகுதியில் பக்கவாட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது ஏதோ தார்பாய் போட்டிருக்காங்கனால நினைச்சிடக்கூடாது. முற்றிலும் திரும்ப பிடிச்சி எந்த நேரத்திலையும் விழக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு. அதே நேரத்தில் அது பக்கத்தில் பார்த்தோன்னா பச்சை கலர்ல ஒரு போர்டு இருக்கு. 6 அதாவது லைன் 6 லைன் 5 அந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை நாம ஏதோ புதுசா இரும்பு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. அது வெறும் பிளக்ஸ் போர்டு. பார்க்கறதுக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது பளபளன்னு தெரியும். ஆனா அந்த பளபளப்புக்கு பின்னால திரும்ப பிடித்து போன ஒரு ஷெட்டு தான் இந்த சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடியில தான் அடாவடி நம்பர் 1 சுங்க கட்டணத்தை வசூல் பண்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்ப்போம், ஒளிப்பதிவாளர் காட்டுவாரு. இந்த சாலையோட இந்த பகுதி நீட்டா காட்டுங்க. இப்ப காட்டக்கூடிய இடம் பாருங்க. இந்த ஜூம் பண்ணி காட்டினா ஏறக்குறைய ஒரு 500 மீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம போவோம். ஆனா இந்த 500 மீட்டர் தூரம் வரைக்கும் எந்தவித அறிவிப்பு பலகை, அதாவது பச்சை கலர்ல ஒரு போர்டு வைக்க வேண்டிய கடமை சுங்கச்சாவடிக்கு உண்டு. அதுவும் தேசிய நெடுஞ்சாலைக்கு உண்டு. அதாவது எந்தெந்த வாகனத்துக்கு எவ்வளவு கட்டணம் வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை குறிக்கிற விதமா இந்த இடத்துல எந்த விதமான போர்டும் இல்லை. இது அடாவடி நம்பர் 2. மூன்றாவதா நம்ம பாக்குறோம், இங்க சுங்கச்சாவடியில இங்க ஒரு இயந்திரம் வச்சிருக்காங்க. இந்த டோல் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. என்னடா அப்படின்னு கேள்வி விசாரிச்சா, இந்த இயந்திரம் அப்பப்போ பழுதாயிடுச்சுன்னா இந்த இடத்துல கட்டணத்தை வசூல் பண்ண முடியலன்னா இந்த ரோட ட்ராக் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த சுங்கச்சாவடியில தானியங்கி இயந்திரங்கள் இருந்தாலும் அவ்வப்போது கைகளில் ஒரு மிஷினை கொண்டு சுங்கம் வசூலிக்கக்கூடிய ஒரு விஷயம் வாடிக்கையா இருக்கு. இப்ப நம்ம பார்ப்போம். இதுல முக்கியமான விஷயம் நம்ம கேட்டோம் இல்லைங்களா, அந்த பச்சை கலர் போர்டு நீண்ட தூரத்துக்கு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது வைக்கல. எங்க வச்சிருக்காங்கன்னா சுங்கச்சாவடியோடைய ஒரு போர்டுல வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறதுன்னா, கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் விளம்பரத்துக்கு பேப்பர்ல கொடுக்குற அளவுக்கு தான் இந்த சைஸ் இருக்கு. இந்த சைஸ்ல வச்சுதான் காருக்கு எவ்வளோ, ஜீப்புக்கு எவ்வளோ, அதாவது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு எவ்வளோ, ஹெவி வெஹிக்கிளுக்கு எவ்வளோங்கிற வசூல் கட்டணத்தை வசூலிக்கிறதுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் போர்டு வச்சிருக்காங்க. மற்றபடி இந்த சுங்கச்சாவடி ஆரம்பிக்கிற இடத்துல 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அறிவிப்பு பலகை வைக்கணும், அந்த மாதிரி எதுவும் வைக்காம இந்த இடத்துல இப்ப கட்டண வசூல் முறையை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சாலை எந்த மாதிரியான சாலையெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டோல்கேட் எப்படி இருக்கணும்ன்றத பாருங்க. இந்த மாதிரியான ஒரு புவர் மெயின்டெனன்ஸ் நம்ம ஏன் இவ்வளவு சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு 15 நாட்களுக்கு முன்னால இதை காட்சிப்படுத்துறதுக்காக, அதாவது நம்ம சுங்கச்சாவடி ஜெனரல் ஷாட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி ஊழியர்கள் நம்மள அடாவடித்தனமாக இங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கே குறியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆய்வு மேற்கொண்டோம். என்னதான் இந்த சுங்கச்சாவடியில பிரச்சனை இருக்கு, சட்டவிரோதமா ஏதாவது நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் இவ்வளவு டிராபேக் வச்சுக்கிட்டு இந்த சுங்கச்சாவடியில கட்டணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அடாவடித்தனமான கட்டணத்தை வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃபாஸ்டாக் ஒருத்தர் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ரோட கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பணத்தை அந்த ஃபாஸ்டாக்ல எடுத்துறாங்க. இன்னொரு கேள்வியும் வருது, ஃபாஸ்டாக் தேசிய நெடுஞ்சாலையோட தான் கனெக்ட்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஃபாஸ்டாக் கனெக்ஷன் தேசிய நெடுஞ்சாலையோட கனெக்ட்ல இருக்கா, இல்ல தனிநபர் ஒருவருடைய அக்கௌண்டோட கனெக்ட் இருக்கா அப்படிங்கறத ஆய்வு செஞ்சாதான் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இந்த சாலைகளை பாருங்க எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா, இந்த தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு ஒன்னு எடுத்தா ஒரு டோல்கேட் வைக்கிறோம்னா அதுக்கு சர்வீஸ் ரோடு வைக்கணும். இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரோடு இல்லாதனால யூ டர்ன் போட்டு எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் போறாங்க பாருங்க. இப்ப மதுரை வாயில இருந்து ஒரு வாகனம் வேகமா இந்த டோல்கேட்டை நோக்கி வருது அப்படின்னா, அந்த வாகனத்துக்கு குறுக்காலே இன்னொரு வாகனம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த மாதிரி போகக்கூடிய சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த விபத்துக்களுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த இருசக்கர வாகனம் பாருங்க எப்படி கிராஸ் பண்ணிட்டு போகுது.
இந்த மாதிரி கிராஸ் பண்றதுக்கு யார் அலோவ் பண்ணாங்க? இது அலோவ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது இந்த சுங்கச்சாவடியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். நம்ம இந்த சாலையில வந்து இந்த சுங்கச்சாவடியில முக்கியமான விஷயம் கழிவறைன்னு ஒன்று இருக்குனுங்க. இந்த ஏரியா முழுக்க நம்ம சுத்தி பார்த்துட்டோம். எந்த இடத்துலயும் கழிவறை ஒன்று அப்படின்னு இல்லவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டா கழிவறை இவங்க கட்டவே இல்லை. தேசிய நெடுஞ்சாலை டெண்டர் விட்டுருக்காங்க, சுங்கத்தை வசூல் பண்றதுக்கு விட்டுருக்காங்க. ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த ரோடு காலாவதி ஆயிடுச்சு, பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. விடப்பட்ட இந்த சுங்கச்சாவடியில தான் கழிவறைன்றது சுத்தமா இல்லை. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய காட்சி வந்து மிகவும் வந்து பிரமிப்பான ஒரு காட்சி. ஒரு நாளைக்கு 15 லட்சத்துக்கு மேல வந்து வசூல் பண்ணக்கூடிய இந்த சுங்கச்சாவடியில பாருங்க 2 பாத்ரூம் வச்சிருக்காங்க. இந்த 2 பாத்ரூமோட பூட்டு நிலைமை பாருங்க. பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. இது பூட்டு இதுக்கும் போட்டு வச்சிருக்காங்க, இதுக்கும் போட்டு வச்சிருக்காங்க. சரி, இந்த 2 பாத்ரூம் பூட்டு போட்டு வச்சிருக்காங்க, என்னத்துக்காக போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம விசாரிச்சோம். விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க, சுங்கச்சாவடியில பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பயன்படுத்துறதுக்கு தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. சோ இந்த சுங்கச்சாவடியில அடுக்கடுக்கான அதாவது அடாவடி வசூல் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் இது பார்க்கணும். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த பக்கம் வாங்க ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், இது ஒரு பேருந்து நிறுத்தம். இப்படி ஒரு பேருந்து நிறுத்தத்தை இந்தியாவில் எந்த இடத்துல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஒரு டோல்கேட்டை ஒட்டி ஒரு பேருந்து நிறுத்தத்தை கொடுத்திருக்காங்க. இந்த பேருந்து நிறுத்தத்துலாம் எல்லாரும் பேருந்து நிறுத்திட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் டைமு, அதே நேரத்தில் இரவு நேரத்தில் வந்து மப்சல் வாகனங்களும் இதே இடத்துல தான் நிற்க வச்சுட்டு போறாங்க. அப்படி நிற்க வச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு முழுக்க முழுக்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு முற்றிலும் இந்த சாலை வந்து முடங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. நம்மளோட இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, ஒரு டோல்கேட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள இந்த ரூட் அதாவது டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டு போன வாகன ஓட்டிகள் அப்படி பண்ண முடியாம போயிட்டாங்கன்னா, அந்த 3 நிமிஷம் கடந்து அதுக்கப்புறம் தாண்டுதுன்னா சுங்கம் வசூல் பண்ணக்கூடாது. அதை உண்மையிலே இவங்க மெயின்டைன் பண்றாங்களா என்ற ஒரு கேள்வியும் வருது. அதே நேரத்தில் ஒரு டோல்கேட்ல ஒரு கார் நிக்குதுன்னா 10 செகண்டுக்குள்ள டோல் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகணும். இந்த விஷயங்கள்லாம் இதுல இருக்கா அப்படிங்கறத கேள்விக்குறியா இருக்கு. அடுத்து நம்ம இந்த அலுவலகத்தை வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய பிளாசா வச்சிருக்காங்க. இந்த பிளாசாவுக்கு இதுதான் அலுவலகன்றாங்க. இந்த ஒரு ஷெட், அதாவது கண்டெய்னர் ஷெட். இந்த கண்டெய்னர் ஷெட்டை போட்டுட்டு தான் இங்க இந்த அடாவடி வசூலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல யார் யாருக்கெல்லாம் வசூல் போகுது அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சார், சுங்கச்சாவடியோட பிளாசா ஆபீஸாங்களா? வரலாங்களா? இது என்ன ஆபீஸ் சார்? மந்திரி பாஸ், அங்க ஃபாஸ்டாக் ஆபீஸ்ங்களா? அதாவது இதுவும் ஆபீஸ் கிடையாதான், இதுக்கு பின்னால இருக்கிற இடம் தான் வந்து ஆபீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆபீஸ் எப்படி இருக்கும் சுங்கச்சாவடியில நம்ம பார்த்திருப்போம். பெரிய பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க. அது பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா டோல்கேட் இருக்கும். சரி, அது பக்கத்திலே வந்து கழிவிடங்கள் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த ஆபீஸ்க்கு போகக்கூடிய சாலையே இதுதான். சார், ஆபீஸ்ல யாருன்னா இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, இன்ஃபார்ம் பண்ணணுமா சாருக்கு? இல்ல சுங்கச்சாவடியோட ஆபீஸ் தானே இது, டோல்கேட் ஆபீஸ். பிளாசா மேனேஜர் இருக்காரா? பிளாசா மேனேஜர் உள்ள இருக்காருங்களா, காத்துட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது தகவல் சொன்னா மட்டும்தான் அவங்களை சந்திக்க முடியுமா. எந்த மாதிரியான கண்டெய்னர்ல வச்சிருக்காங்க பாருங்க. இது பிளாசா மேனேஜர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாலே இந்த பிளாசா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிளாசான்றதை விட இந்த சாலை தரமற்ற சாலை, அதாவது சுங்கம் வசூலிக்கிறதுக்கு உண்டான ஏதுவான சாலைன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி தான் தற்போது இந்த சுங்கச்சாவடி செயல்பட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே காத்துட்டு இருந்தோம். இதுக்கு மேலே அவங்க போய் தகவல் சொல்லிட்டு வருவாங்க இல்லையான்னு தெரியல. வர்றாங்களா சார்? மேனேஜர் இல்ல சார். யார் இருக்காங்க சார் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்? யாரு? அக்கௌண்டன்ட். அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்களா? தமிழ் தெரியுங்களா சார்? हिंदी मालूम है? आपसे एक बात पूछना साहब, 1 मिनट आइए जी. आप नहीं दे सकता है किसी? अच्छा, इसके बारे में एक बात पूछना था. ये टोल अभी करंट में है क्या? किसका पास ये टोल है? ये टेंडर किसने लिया? कौन सा कंपनी? अच्छा, वो 3 साल के पहले ये टोल खत्म हो गया करके बोल रहा था. अभी भी आप लोग चल रहे हैं. मेरे को एक जवाब पूछना था. जो यहाँ एंट्री के पहले 1 किलोमीटर के पहले एक बोर्ड रखना था, ये एक बोर्ड भी नहीं है. इसमें क्या कुछ गलत चल रहा है क्या नहीं चल रहा है? हमारे इधर से तो कुछ सर, एक्चुअली हमारा क्या है सर, कलेक्शन एजेंसी हम बस रहते हैं सर. हमको टेंडर अलॉट होता है सर 1 साल के लिए. अभी हमको 1 साल के लिए हम इधर है. 1 साल के लिए हमको टेंडर अलॉट हुआ है केवल सर. उसके बाद सारी चीजें. அதாவது இவர் என்ன சொல்றாருனாக்கா, 1 வருஷத்துக்கு மட்டும் தான் டெண்டர்ன்றாங்க. 1 வருஷத்துக்கு டெண்டர் எப்படி வசூல் பண்றாங்க பாருங்க. இதுல வரக்கூடிய வாகனத்துடைய பணம் மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம்.
மற்றபடி இந்த டெண்டர் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் முடிச்சுட்டு அடுத்து வேற ஒருத்தர் டெண்டர் எடுப்பாங்க. இப்ப ஈகிள் நிறுவனம் எடுத்திருக்கதா சொல்றாங்க. சோ ஈகிள் நிறுவனம் எடுத்திருந்தாலும் இதை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்ற ஒரு கேள்வி எழுது. அடிப்படை வசதியான கழிப்பிட வசதியும் இல்ல, குடிக்க தண்ணியும் வசதியும் இல்ல, எந்தவித வசதியும் இல்லாம இந்த வானகரம் டோல்கேட் வந்து செயல்பட்டு இருக்கு. இப்படி செயல்படக்கூடிய வானகர டோல்கேட்டுக்கு பின்னால யார் மூலையா, அதாவது இதுல வசூல் பண்ணக்கூடிய பணம் யாருக்கெல்லாம் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கு. இந்த பணம் வசூல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2021 வரைக்கும் இந்த டோல்கேட்ல ஆர்டிஐல ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 23 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வசூலாகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு. 2021 இருந்து இப்ப 24 வந்திருக்கும். 24ல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் நம்ம கணக்கு பிரகாரம் வந்து ஒரு 40 இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் இந்த டோல்கேட்ல எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். டெண்டர் எடுத்தவங்களோட வேலை என்னன்னாக்கா காசு வாங்குறது மட்டும்தான். அப்ப ரோடு யாரு போடுவாங்கன்ற ஒரு கேள்வி வருது. ரோடு போடாத ரோடுக்கு எது டோல்ன்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் தரப்புல வைக்கிறாங்க. இல்லாத ரோடுக்கு டோலு, அதே நேரத்தில் கழிவறை இல்லாத ஒரு டோலு, அடிப்படை வசதி இல்லாத டோல் தான் இந்த டோல் செயல்பட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்க, இப்போ ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சிகளை பாருங்க. இங்கதான் பேருந்துக்காக பொதுமக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொதுமக்கள் இங்கிருந்தா பேருந்துல வந்து ஏறி போக வேண்டிய சூழ்நிலை. இந்த பொதுமக்கள் ஏறக்கூடிய அதே பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா வெறும் குப்பை கூலமா இருக்கக்கூடிய ஒரு டோல்கேட்டை பாத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு குப்பை கூலத்தை எந்த டோல்கேட்லும் நம்ம பார்த்திருக்க முடியாது. இந்த குப்பை கூலம் இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இங்க குப்பை கொட்டி வச்சிருவாங்க. இங்க பப்ளிக் ஏறத்துக்கு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப்னா ஒரு நிழற்குடம் கூட கிடையாது. வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் இங்க பொதுமக்கள் நின்று கொண்டுதான் செல்ல வேண்டும். அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் தற்போது இந்த டோல்கேட் இருக்கு. இன்னொன்னு, இந்த பொதுமக்களை தாண்டி அந்த ஒரு இடம் பாருங்க, வாகனங்கள்லாம் உள்ள போயிட்டு இருக்கு. அதாவது தேசிய நெடுஞ்சாலையில ஒரு டோல்கேட்டுக்கு முன்னால சர்வீஸ் ரோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க சர்வீஸ் ரோடுன்றது கிடையாது. இந்த மாதிரியான ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ளதான் வந்து வாகனங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. இந்த சர்வீஸ் ரோடு ஏன் போடல அப்படிங்கறது 2021ல ஆர்டிஐல வந்து தகவல் கேட்டப்போ அது குறித்தான தகவல் இல்லை அப்படிங்கறது ஆர்டிஐல வந்திருக்கு. இப்ப இதுல யாரெல்லாம் உடந்தையா இருக்காங்க? ஒன்னு தேசிய நெடுஞ்சாலை இதை கண்டு கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான டோல்கேட்டை ஏன் வந்து வச்சிட்டு இருக்கோம், இல்ல மூடணும், இல்ல உண்மையிலே இவங்க டெண்டர் எடுத்து தான் நடத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படி இதுல வசூலாகக்கூடிய பணங்கள்லாம் யார் யாருக்கெல்லாம் பங்கு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. முக்காவாசி சென்னை மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த சாலையில எதற்காக டோல் வைக்க வேண்டும்? சென்னை விரிவாக்கம் செஞ்சுட்டாங்க. விரிவாக்கம் பண்ணும்போது இது வந்து சென்னையோட மாநகராட்சி சாலையா மாத்தாம இத்தனை ஆண்டு காலம் கால தாழ்த்துவது என்ன காரணம்? இதற்கு பின்னால பணம் எவ்வளவு வந்து விளையாடுகிறது? எல்லா கேள்வியும் நம்ம அரசு கிட்ட தான் வைக்கணும். அது மத்திய அரசும் மாநில அரசும் முன்னின்றுதான் இந்த பகுதியை கடக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சுபா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.